செமையா சமைக்கிறோம், பயங்கரமா மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். வெல்கம் டு மொட்டை மாடி குக்கிங். அதுக்கு முதல்ல நம்ம மொட்டை மாடியை க்ளீன் பண்ண வந்திருக்கோம். ஆமா, நம்ம மொட்டை மாடிக்கு வந்து ஒரு 6 மாசம் மேல ஆகுது, அதனால க்ளீன் பண்ணிருக்கோம். ஆரம்பிக்கலாமா? அங்க கிளைமேட்ல எப்படி இருக்கு? என்னது போன வருஷம் நல்ல மழையா, அதுக்கு முதல் வருஷம் கேமராமேன் சூர்யானா இருக்கானா அந்த மாதிரி இருக்குங்க. ஃபோன் பேசுனது தான் க்ளீன் பண்ணதும் நாங்க. ஒரு 2 கிளிப்ல மட்டும் நீங்க என்ன பண்ணா கூட்டுற மாதிரி ஆக்ஷன் பண்ணுங்க. ரோல் கேமரா ஆக்ஷன். இது ஆக்ஷன் மேடம். சாமத்தியமா தொழில கத்துக்கிட்டு சைன் பண்ணியிருக்கோம்யா. ஒரு வழியா க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. A few moments later. காட்சன், நான் கஷ்டப்பட்டு மாடி க்ளீன் பண்ணி வச்சது நீ உச்சா போறதுக்கா? இதுக்கு பாடி கார்டு வேறயா? தண்ணி ஊத்துறாம பாரு, இத்தனை வயசு ஊத்துக்கியா? நோ ஃப்ளஷ் அமுக்கிட்டு வந்துருவேன். பொண்ணு அப்படியே வந்து உட்காந்துருவாங்க. நம்ம வேற மாதிரி பண்ணிக்குவோம். இது வந்து சும்மா நார்மல் வேற மாதிரி பண்ணிக்குவோம். ஓகே, அப்பனா அப்படியே பிளாக் போட போறேன். என்னது இது? இந்த பாத்தீங்கன்னா நம்ம சார்லஸ் வீட்டுக்கு சமைக்க வந்திருக்கோம். இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சிங்க. என்னடா நீ தாண்டா இன்ட்ரோ கேட்டுக்கிட்டே இருந்த. இப்போ இந்த வந்து ஆல்ரெடி மசாலா பண்ணியாச்சு இல்ல, இது எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணுவோம். அதான் ஆல்ரெடி ஆட் பண்ணி தானே இருக்கு. ஐயோ வந்த இடத்துல பாடம் நடத்த சொல்றாங்களே. அது வந்து சும்மா மிளகா பொடி மட்டும்தான். இதுதான் பார்பிக்யூ பொடி, இதை தான் நம்ம இதில் ஆட் பண்ணுவோம். தயிர், உப்பு, எண்ணெய். வாட்டர் பாட்டில் மாதிரி இருக்கு என்னன்ற. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. ஆயில், என்ன இது? நல்லெண்ணெய். ஆறு லெக் பீஸ் வச்சிருக்கோம். இன்னொருத்தவா எண்ணெய் ஊற்றவா? போதும் போதும், நல்லா உள்ள இதுக்கெல்லாம் போயிடுச்சா? போயிடுச்சு. நான் கையை உள்ள விட்டு விட்டு எடுத்தாச்சு. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? கைக்கு முடியா? மறந்துட்டேன். சாம்பார் ஆப்பு எனக்கு. A few moments later. ஒரு வழியா லைட்லாம் செட் பண்ணிட்டோம். இங்கே தான் நம்ம பார்பிக்யூ வரப்போகுது. யார் அவன் குரங்கு மாதிரி உட்காந்துருக்கான்? டேய் என்ன குறுகுறுன்னு பாக்குற? உனக்கு யாரை பிடிக்கும்? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. எல்லாரையும் பிடிக்குமா? இது மண்ணெண்ணையா? ஊத்துனா எரியுமா? ஆமா, இது வெள்ளை மண்ணெண்ணெய். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. எல்லாரும் முடிஞ்சு அடிக்க போகுது. அப்ப நான் தான் பொறுத்துவேன். காற்று தள்ளி கொண்டுக்கோ. இங்க பாரு பொறுத்துறது. இது வெயிட் பண்ணு, என் கை இருக்கு. தண்ணி தண்ணி இழு இழு இழு. எப்பா ஓமத்தரத்தை எடுத்து வந்துருக்கான்பா. ஏன்டா அது எரியுமான்னு கேட்டது. வேற உட்காந்து இருக்கும்போது ஊத்தி விட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. திருப்பி ஊத்த போகுது. இதாடா மண்ணா என்ன அமர்ந்துருச்சு. வெடிகுண்டா இது வெறும் குண்டா. எரியும்டா, கையை தள்ளி வை. எரிய போகுது பாரு. கங்குல ஊத்துறா. அவங்க ஒரு இடத்துல ஊத்திட்டு இருக்கான். அதுல ஊத்துனா அமர்ந்து போகுதுடா கங்கு.
பண்றது ரொம்ப தப்பு சார். ஆக்சுவலா சென்டரா இருக்குன்ட்டு நாங்க இடத்த மாத்திட்டோம். செய்யறது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தோம். இந்த கங்கு வேக வைக்கிறக்குள்ள பாதி வித்துக்கு நாக்கு தள்ளி வச்சு பாதியில ஓடிட்டு பேசாத உட்காந்துட்டு திமிரா உட்காந்துட்டு பேசிட்டு கூடாது. மசாலா தடவை வச்சுட்டாங்க. சாயந்தரம் இதை வந்து முழுசா நானும் முனிஷும் தான் பண்ணோம். கமெண்ட்ல போட்டு விடுவேன். ஹெல்பிங் சுதன் எல்லாத்தையும் மேலே கொண்டு வந்தது மாடிக்கு. வருத்தப்படாத சிவாஜி. பாட்டு பாடினா காப்பி ரைட் பேசாம அப்படின்னு கெட்டாவத்தில் பாட்டு பாடிருக்கேன். அப்புறம் வந்து நீ ஆபாசமா பேசுறீங்க. ஏய் யாருக்கா இருந்தாலும் மரியாதை கொடுக்கணும். யாருக்கா இருந்தாலும் மரியாதை கொடுக்கணும். கருத்தோட மோதுரா அண்ணே சொல்ற மாதிரி கருத்தோட மோதுரா. மொத்தம் 6 பேர் இருக்கோம். எத்தனை பீஸ் இருக்கு? 6 பீஸ் இருக்கு. இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டத்தை இன்னொன்னு பெரிய பீஸ் எனக்கு. நல்லா ஹீட் எரியுதுயா. இங்கிட்டு தள்ளணுமா? இழுக்கணும். அதான் நான் சொன்னேன். அதுதான் இங்கிட்டு கவுந்துராம. ஆஹா என்ன ஒரு மனம், என்ன ஒரு மனம். வேலை பார்க்கறவனுக்கு தானே தெரியும். என்ன கையாடி இருக்க? ஒழுங்கா இருக்கணும். சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் நானும் சார்லஸ் வந்தோம். இது வந்து செஃப்ஸ். நாங்க வந்து டேஸ்ட் பண்ணுவோம் உங்க சமையல் எப்படி இருக்குன்னு. இப்போ இவங்க வந்து கண்டஸ்டன்ட். லாஸ்டா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒருவேளை கொட்டினீங்க. வி குக்ட். கொஞ்சம் சால்ட் கூட மாதிரி இருக்கு. ஓவரால் பாத்தீங்கன்னா ஓகே தி டிஷஸ் கம் அவுட் வெரி வெல். டேஸ்ட் மட்டும் தான பண்ணீங்க. சாப்பிடுறது ஆமாண்ணா. டேஸ்ட் பண்றது இப்படிலாம் பண்ணக்கூடாது. அது கவுந்துரும். ப்ளீஸ். அடுத்த ஒர்க் பார்க்கலாம். இருடா பேசாம இருடா. சொல்ல போனா எந்த ஒரு வேலை நானும் ஃபிரோஸ் அப்படி இருப்போம். இல்ல புரியல. இன்னைக்கு என்ன ஃபிரோஸ் உள்ள இறங்கி வேலை பார்க்கறியா? ஆச்சரியமா இருக்கு. இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இல்ல நீயும் திருந்தணும்ன்றக்காண்டி அவன் அப்படி செய்றியா? நீ திருந்த மாட்டேன்னு கக்கியாச்சா? என்ன வன்மம்? திருந்திருக்கு ஒண்ணும் இல்ல முனிசு. கக்கிருப்பா. கக்கீரு ரொம்ப நல்லது. கக்குறதுனா கக்கீரணும். இப்பயே ஹெல்ப் பண்ணாம அவன் ஒய்ஃப்க்கு ஹெல்ப் பண்ணியா? அதெல்லாம் வந்து ஒரு இது இருக்கு. அவன் பழகிக்கிட்டான். இல்ல நான் என் ஒய்ஃப் ஹெல்ப் பண்ணுவேன், உங்களுக்கு பண்ண மாட்டேன். வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். கக்கிட்டினா போதும்ல. வீசுற போகும்டா. விட்டுறா சொல்லி நிறுத்துக்கலடா. சீக்கிரமா சாம்பல் ஆயிடும். அனல் நிறைய வரும் மேல. A few moments later. One hour later. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கடைசி 2 பீஸ் கொண்டோம். மசாலா பாரு இச்சி ஊறுது. இச்சி ஊறுதேப்பா. எனக்குப்பா இது எனக்கு. நான் அதை குழப்பிடுவேனே போட்டு. எங்களுக்கு தெரியும். இது ஒரு பக்கம் வேகட்டும், நம்ம ஒரு பக்கம் பொரோட்டா பிச்சு போட்டுருவோம். சார்லஸ் நல்ல ஐடியா இருக்கு சார்லஸ். எல்லாம் இப்பதான் இப்படி பண்ணுவோம் சார்லஸ். செலவு மிச்சம் இல்லை, கொஞ்சம் நல்லா இருக்கு அந்த டேஸ்ட்டுக்கு. அப்போ வாயில் அப்போ வந்து ஒரு மணி நேரம் ஊறி அந்த சாப்பாடு சாப்பிட்றது. கை கழுவாம புனைச்சிட்டியா? கை கழுவி பண்ணேன். எப்போ வந்தியா? இப்பதான் கை கழுவி பண்ணேன். மணி எத்தனைனா கரெக்டாக 11 8:30 ஆரம்பித்தோம். 8 மணி 8:30 ஆரம்பிச்சோம். 11:09.
டடா இதுதான் கங்குல இலை பரோட்டா பண்றாங்களா. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? ஆரம்பிக்கலாமா? சூர்யா கேப்ல வந்து அள்ளி போட்டுட்டு இருக்கியா வாயில. பசிக்குது சாப்பிடுவோம்.